திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 531. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 148. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் எழுந்தருளி திருப்படையாட்சி, திருப்படை எழுச்சி, அச்சோபதிகம், யாத்திரை 10 முதலான திருவாசகங்களை திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் நிலைமை என்பது அது சதா சிவதரிசனம் எனப்படும் நல்ல பேரின்ப வாழ்வை உடைய சிவஞானச் செல்வர் என்கின்ற திருவாழ்வு. தமது அகதரிசனத்துக்கு அகப்படும் அறிவு உருவாகிய சிவத்தை ஒரு கால் மறந்து தேடுதல், தேடிய வழி காணாமல் திகைத்தல், பின்பு கண்டு தெளிதல், இந்த ஆத்மபோதச் சேட்டைகளெல்லாம் இல்லாத வாடலும் களிப்பும் இல்லா நல் பெருவாழ்வில் ஜீவ உபாதிகள் இல்லாத சதா தரிசனம் எனப்படும் நல்ல பேரின்ப வாழ்வை உடைய சிவஞானச் செல்வர். அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்தக் கரணங்களோடு கூடாதே வாடாதே குலைந்திருப்பையாகில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. விதிப்படி அன்போடு ஜபிப்பவரை ஜனனசாகரத்திலிருந்து காப்பது சிவமூல மந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம். விதிப்படி அன்போடு தரிப்பவரை ஜனனசாகரத்தில் ஆழாது காப்பது சிவச்சின்னங்களாகிய விபூதி ருத்ராட்சங்கள். இத்தகைய ஸ்ரீபஞ்சாட்சரமும் சிவச்சின்னங்களாகிய விபூதி ருத்ராட்சங்களும் இந்த நிலவுலகு எங்கும் பிரகாசிக்கும்படி ஆன்ம கோடிகளுக்கு பரிபாகம் வருவித்து பிறவித் துன்பத்தை தப்பாது நீக்கவல்ல சிவஞானத்தை பொருளாக உடைய திருவாசகத்தை பாடி அருளும் வண்ணம் திரு அவதாரம் செய்தருளிய சமயக்குரவர் நம் திருவாதவூரடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்பெருமான் வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் பரமுக்தி பெற்று உய்யும் பொருட்டு பராசக்தியால் அதிஷ்டிக்கப்பட்ட சிதாகாசத்திலே அந்த கனக சபையினை உடைய சிவபெருமானது சிதம்பரத்தை எவ்வுலகங்களுக்கும் மேலாகிய சிவலோகம் இது என்று தம் அனுபூதியில் கண்டு தெளிந்தார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவைந்தெழுத்தும் திருநீரும் ருத்ராட்சமும் புவிமிசை விளக்குவதற்கு காரணம் திருவாசகம் அருளிச் செய்தது. அதற்கு காரணம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்து அருளியது. சிதம்பரம் பூலோக சிவலோகம் என்பதனை அனுபூதியில் வைத்து நிச்சயித்து அறிந்து புலியூரே மேலை சிவபதம் என்று தெளிந்தார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவாதவூரடிகள் பெருமான் அவ்வாறு சிவயோகம் செய்து கொண்டிருக்கும் காலத்திலே ஒரு நாள் கனக சபையிலே பஞ்சகிருத்திய நிறுத்தம் செய்தருளும் அருள் திருமேனியை உடைய சபாநாயகர் தம் திருவுள்ளத்து முகிழ்த்த கைமாறற்ற பெரும் கருணை திறத்தினாலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு முன்னே வந்து எழுந்தருளுகின்றார். எப்படிப்பட்ட திருத்தோற்றம் என்றால், ஒரு வேதியராக தம் திருமார்பிலே தூய்மையான முப்புரி நூல் துலங்க திருக்கரத்திலே புஸ்தகம் ஒன்றை ஏந்திக் கொண்டு ஒரு அற்புத வேதியர் வடிவம் கொண்டு திருவடிவம் கொண்டு பிராமண வடிவம் கொண்டு தமது சிவந்த மெல்லிய திருவடிகள் கன்றி வருந்தும்படி நடந்தருளி திரு புலீச்சரத்தில் சென்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு எதிரில் நின்று அருளினார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமக்கு எதிரே வந்து நிற்கின்ற வேத வித்தாகிய சிவபெருமானை திருவாதவூரடிகள் பெருமான் இனிதாக திருமுகத்தில் பொருந்த நோக்கி, இங்கே இருங்கள் சுவாமி என்று அமர்த்துகின்றார். வந்திருந்த வேதியர் வடிவம் கொண்டு வந்த பெருமான் அங்கே அமர்ந்தருளுகின்றார். அமர்ந்தருளியவுடன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த வேதியரை நோக்கி கேட்டருளுகின்றார். பெருமை பொருந்திய வேதத்திலே வல்ல அந்தணரே, உமது ஜனன தேசம் எது என்று சொல்லுங்கள் என்று கேட்க, அதற்கு வந்திருந்த அந்தணர், யாம் நிலை பெற்ற பெரிய வளம் பொருந்திய பாண்டி மண்டலத்தின் கண் இருப்போம் என்று கூறி அருளினார். பாண்டி மண்டலம் என்பது சிவபெருமான் ஞானாசிரியராக வெளிவந்து
தமக்கு உபதேசித்த தேசம் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவுள்ளம் கொள்ளும்படி யாம் பாண்டிய மண்டலத்தின் கண் இருப்போம் என்று சொல்லி அருளுகின்றார். அந்த அந்தணர் நம் தேசம் பாண்டிய தேசம் என்று அருளிச் செய்தவுடன் அது கேட்ட திருவாதவூர் அடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் முன்னையினும் அன்போடு அந்த அந்தணரிடம் கேட்கின்றார். சுவாமி, நீங்கள் இங்கே எழுந்தருளிய காரியம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். பாண்டிய நாடு என்ற இந்த வார்த்தைகளை கேட்டதும் பரிவு கொண்டார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். ஏனென்றால் தம்மை ஆட்கொண்ட நாயகன் மதுரை சோமசுந்தர கடவுள் பரிமேல் அழகராக குதிரை மேல் எழுந்தருளியும் அருமை திருமுடிமேலே மண் சுமந்து அருளியதும் பாண்டியனின் கையிலிருந்த பிரம்பால் அடிவுண்டதும் இவ்வாறெல்லாம் கருணை காட்டி தம்மை பாதுகாத்த தேசம் பாண்டிய தேசம். எனவே அதோடு தமக்கு உபதேசம் செய்தருளிய உபதேச ஸ்தலமான திருப்பெருந்துறை இருக்கின்ற திருநாடு அது பாண்டிய நாடு. எனவே பரிவோடு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கேட்கின்றார், சுவாமி, தாங்கள் இங்கு வந்த காரியம் என்ன என்று கேட்டருளுகின்றார். அதற்கு வந்திருந்த அந்தணர் பதில் கூறுகின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி, உம்மை திருப்பெருந்துறையில் அடிமை கொண்ட ஆத்மநாதராகிய சிவபெருமானது ஆக்ஞையாகிய காரியமே நாம் உம்மை காண்பதற்காக வந்தோம் என்று முதலிலே சொல்லி அருளுகின்றார். பின்னும் அந்த அந்தணர் சொல்லி அருளுகின்றார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி, உம்முடைய விசேஷ மகிமையினால் பாண்டிய நாடு மற்றைய சேரச்சோழ இன்னும் மற்ற நாடுகளை விட பெருவாழ்வு அடைந்தது. ஏனென்றால் தங்களுக்காக சோமசுந்தர கடவுள் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அப்படிப்பட்டவை. முன்பொரு முறை விஷ்ணுவும் பிரம்மாவும் முறையே மண்ணின் கண் பன்றியாகி அகழ்ந்து நுழைந்தும் மேலாகிய ஆகாசத்தின் கண் அன்னமாகி பறந்தும் முறையே அடிமுடிகளை தேடி காணுதற்கு அறியவரும் சுத்தமான வெள்ளியம்பலத்திலே பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் பொருட்டு திருநடனம் செய்தருளுபவருமாகிய சோமசுந்தர கடவுளை அவர் எப்போதும் எழுந்தருளி வரும் ரிஷபத்திலே ஏறச் செய்யாமல் குதிரையிலே எழுந்தருளி வரும்படியும் செய்த உம்முடைய விசேஷ மகிமையினாலே பாண்டிய நாடு மற்ற எந்த நாடுகளையும் விட பெருவாழ்வு அடைந்தது. சிவப்பரம்பொருளையே முழுமுதல் என்றும் அவரை வழிபடும் சைவ சமயத்தையே மெய்ச்சமயம் என்றும் உள்ளவாறு விஸ்வசித்து வழிபட்டு பெரும்பான்மையும் பெருவாழ்வு அடைவதற்கு உரியவர்கள் எம்பெருமானின் சோமசுந்தர பெருமானின் இந்த திருவிளையாடல்களையெல்லாம் நேரே கண்டும் கேட்டும் அறிந்த பாண்டிய நாட்டு மக்கள்தான். எனவே பாண்டி நாட்டு மக்களே அந்த நிரதிசய இன்பத்தை தப்பாது பெறுவதற்கு உரியவர்கள். அந்த பெருமை நும் பெருமையினாலே வாழ்ந்தது இந்த பாண்டி நாடு என்று கூறி அருளுகின்றார். மேலும் வந்திருந்த அந்தணர் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி சொல்கின்றார், நீர் மதுரையை விட்டு நீங்கிய பின்பு தெற்கிலே இருக்கின்ற திருப்பெருந்துறையிலே தங்களது பரமாச்சாரியாரை அடைந்து அவருடைய திருவடிகளை தரிசித்து வணங்கி துதித்து வழிவருத்தம் சிறிதுமின்றி தடாகங்கள் சூழ்ந்த திருக்கழுக்குன்றத்தை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து அதன் பின்னர் மீண்டு வந்து இந்த சிதம்பரத்திலே கனகசபையை அடைந்து இலங்கையிலிருந்து வந்த புத்தர்களை தருக்கத்தில் ஜெயித்தீர்கள் என்பதனை நான் கேட்டு அறிந்தேன். நான் மட்டுமல்ல, தங்களது இந்த பெருமைகளை பாண்டிய நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் கேட்டு உம்மிடத்து மிக பிரீத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று அருளுகின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு வந்த புகழெல்லாம் இந்த பாண்டிய நாட்டவர்கள் தேச அபிமானம் காரணமாகவும் சமய அபிமானம் காரணமாகவும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு வந்த புகழெல்லாம் தங்களுக்கு வந்த புகழ் என்று கொண்டே மகிழ்ந்தார்கள் என்று இவ்வாறு கூறியருளுகின்றார். அங்கே வேதியராக எழுந்தருளிய சிவபெருமான் மேலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் சொல்லி அருளுகின்றார். பிராமணோத்தமரே, முதல்வரும் சபையின் கண் பஞ்சகிருத்திய நிறுத்தம் செய்தருளும் பரமபிதாவுமாகிய சிவபெருமானை துதித்து மெய்யன்பு காரணமாக தாங்கள் பாடிய அருட்பாக்கள் அனைத்தையும் திருப்பாடல்கள் அனைத்தையும் பெரிய பிறவித் துன்பம் நீங்குவதற்காக பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வந்தோ.
எனவே தாங்கள் அருளிய திருப்பாடல்கள் அனைத்தையும் நான் எழுதிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த திருப்பாடல்களையெல்லாம் தாங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் வேதியராக வந்த சிவபெருமான். விண்ணுலக வாசிகளாகிய தேவர்களும் துதிக்கும் சிவபெருமானாகிய அந்த அந்தணர் இந்த பிரகாரம் சொல்லியருள எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தாம் ஏற்கனவே பாடியருளிய திருவாசக திருப்பாடல்களையெல்லாம் மனமுவந்து சொல்லி அருளினார். ஜடாமுடியை உடைய சிவபெருமானை மனத்திலே பொருந்தும் அன்பை உடையவராகி மதித்தற்கரிய தமிழ் பாக்களினாலே முன்பு துதி செய்த எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வந்திருந்த அந்தணர் சொன்ன மொழிகளை கேட்டவுடன் மனம் நெக்கு நெக்கு உருகி மெய்ஞானமாகிய பொருளை உடைய திருவாசகங்களை மனம் உவந்து மறுபடியும் சொல்லி அருளுகின்றார். சிவபக்திமானாகிய திருவாதவூர் அடிகளுக்கு தம்மால் விரும்பப்பட்ட சிவபெருமானை பற்றி புகழ்ந்து கூறுதற்கு விரைவும் அவா மிகுதியும் உடைமை. அது பற்றி உள்ளம் நெகிழ்ந்து உருக மெய்ஞான வாசகமான திருவாசகத்தை தாம் ஏற்கனவே பாடியருளிய அந்த திருவாசக திருப்பாடல்களையெல்லாம் மனம் உவந்து மறுபடியும் சொல்லி அருளுகின்றார். அங்கே திருவாதவூரடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லி அருளிய திருவாசகங்களையெல்லாம் கனக சபையிலே திருநடனம் செய்து அருளுகின்ற சிவபெருமானானவர் தமது அருமை சிவந்த திருக்கரத்தினாலே ஏட்டை எடுத்து தெளிவாக எழுதி நிறைவு செய்கின்றார். இவ்வாறு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளின் திருக்கரத்தினாலே எழுதப்பட்ட மிக்க பெருமை தனிப்பெருமை உடைய பக்தி பணுவல் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம். இத்திருவாசகத்தை ஏட்டிலே எழுதி நிறைவு செய்த பின்னர் வந்திருந்த அந்தணராகிய சிவபெருமான் மறுபடியும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் மற்றொன்றை கேட்கின்றார். எதிர்காலத்தில் வருகின்ற சைவர்கள் அனைவரும் ஓதி தமது பிறவித் துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக சிவகாமியம்மை சமேதராகிய சபாநாயகரை பாட்டுடை தலைவராக கொண்டு ஒரு கோவை பாடுதல் வேண்டும் என்கின்றார் வந்திருந்த வேதியர். கோவை நூல் என்பது தமிழிலே அமைந்த இலக்கிய வகைகளுளே ஒன்று. அகப்பொருள் துறையில் பாடப்படுகின்ற இலக்கியம். கோவை என்கின்ற பிரபந்தத்தின் இலக்கணம் என்பது உருவும் திருவும் பருவமும் குலமும் குணமும் அன்பும் முதலியவற்றால் தம்முள் ஒப்புமை உடையராகிய தலைமகனும் தலைமகளும் ஊழின் வழியே சந்தித்துக் கொடுப்போரின்றி கந்தர்வ மனத்தால் கலந்து வாழும் நிகழ்ச்சியை கூறுவது கோவை இலக்கியத்தின் பொருள் சிறப்பு ஆகும். காட்சி முதலான 400 துறைகளை கொண்டு கட்டளை கலித்துறையால் பாடப்படுவது இந்த கோவை பிரபந்தம். நிலைபெற்ற தவத்தால் மேம்பட்ட திருவாதவூரடிகள் இதற்கு இசைந்து மனம் உவந்து திருவள்ளர் தாமரை என்றெடுத்து திருக்கோவையார் பாடி அருளுகின்றார். பொன்போல விளங்கும் சிவந்த சடையுடைய சபாநாயகர் தாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு எதிரே இருந்து திருக்கோவையார் திருப்பாடல்களையும் எழுதி நிறைவு செய்து அருளினார். இவ்வாறு திருவாசகம் திருக்கோவையார் என்ற 2 திருமுறைகளையும் எழுதி நிறைவு செய்த அந்தணராக வந்த சிவபெருமான் எழுதி நிறைவு செய்தவுடன் அத்திரு ஏடுகளுக்கு திருக்காப்பு செய்து கொண்டு திடீரென்று மின்னல் போல மறைந்து அருளினார். திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சொல்லி அருளிய செந்தமிழுக்கு ஒருவராகிய திருவாதவூரடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் எதிரே வந்திருந்து திருப்பாடல்களையெல்லாம் ஏட்டிலே எழுதி காப்பும் செய்து வந்திருந்த அந்தணர் திடீரென்று மறைந்தருளுவதைக் கண்டு வந்து எழுந்தருளியவர் நமது பரமாச்சாரியாரே என்று பிரமித்து தம் வசம் இழந்தார். அவ்வாறு அயர்ச்சி அடைந்த திருவாதவூரடிகள் பெருமான் அந்த அயர்ச்சி நீங்கி விரைந்து எழுந்தார். வந்திருந்த தமது பரமாச்சாரியாரை எல்லா இடங்களிலும் சென்று ஓடி தேடுகின்றார். ஓரிடத்தும் காணாமையால் இஃதென்ன அற்புதம் என்று மனம் அழிந்து பின்னர் ஒரு வகையால் தெளிந்து அவ்வாறு திருவருள் வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்தவர் கனக சபையின் கண்ணே பஞ்சகிருத்திய நிறுத்தம் செய்தருளும் சபாநாயகரே என்று உணர்ந்து கண்ணீர் பொழிந்தார். அன்பு கூர்ந்து கண்களிலிருந்து மிகவும் ஆனந்த அருவி சொரிந்தனர்.
என் உயிர் துணைவரே, தேவரீர் இப்பொழுது எங்கே மறைந்து அருளினீர் என்று பரம ஆனந்த வெள்ளத்தில் ஆடினார் திளைத்தார், முடிவில் சிவானந்தமாகிய சமுத்திர மத்தியிலே படிவார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.